அனைவருக்கும் வணக்கம். காலையில் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். இப்போ திருப்பி சாயந்தரமும் ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ இங்கே ரூம் போட்டு கொஞ்சம் வசதியாக இருக்கும் போல இருக்குது. அதிக நேரம் இங்கே தான் இருக்கணுமா. வைஜெயந்தி ஐபிஎஸ். இந்த படத்தில் வந்து பவர் ஸ்டார் வந்து அவர் நடிக்கலை. ரொம்ப யோசிச்சு வந்தேன், அவர் நடிக்காத படத்துக்கு வரமாட்டாருன்ட்டு. இதுக்கே வந்தாருன்ட்டு இப்போ தெரிஞ்சு போச்சு. பிக்கப் பண்ண வந்திருக்காரு. படத்துக்காக இல்லை, வனிதா படத்துக்காக வந்திருக்கிறாரு. வனிதா மேடம் உஷாரா இருங்க, கவுத்துருவாங்க. ரொம்ப அவர் நீங்கள் தாய்லாந்து போனது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் அவர். தாய்லாந்து ஆமாம் ஆமாம்மா, எங்களுக்கு பொறாம பேசுனதில் பாதி வார்த்தை பிக்கப் 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 தான். சொச்ச வார்த்தை தான். நம்ம விஜயமுரளி, பேரரசு, 5-6 பேர் தான். ஆந்திராவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முக்கிய காரணமே பவர் ஸ்டார் தான். பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் தான் அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியமான காரணம். இங்கே ஒரு பவர் ஸ்டார் இருக்கார், வேஸ்ட்டாக இருக்கார். ஏதாவது பண்ணி சும்மா ரத்தத்தின் உடன்பிறப்புகளே சும்மா மேடையில் பேசினா போதுமா? ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க ஆட்சி மாற்றத்துக்கு. பிக்கப் பண்ணுறதுலே இருந்தா நல்ல சேவை பண்ணுங்க பவர் ஸ்டார். இதுதான் நல்ல விஷயம் அவருக்கு. ஆமாம். ஆனால் இங்கே நிறையா பேர் ஊரில் தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் கல்யாண புரோக்கர் இருப்பாங்க, ஐயர்லாம் இருப்பாங்க. இங்கே அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு போதும். ஒரு ஆர்டிஸ்ட் நடிகர்னா ஒரு 10 பேர் போய் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இவங்களுக்கு விவாதம் பண்ணி விட்டுருவாங்க, ரெண்டுலாம் அதில் பண்ணிடுவாங்க. அப்படி தான் பிக்கப்னு ஒரு டைட்டில் வச்சு நடிச்சிங்களா ஒரே வைரல். அதில் தான் இங்கே நீங்கள் வைரல் ஸ்டார்னு உருவாயிட்டாங்க இன்றைக்கி வனிதா மேடம். தள்ளி கொஞ்சம் அடுத்த சீட்டில் உட்கார வைக்க வர. ரொம்ப அப்படியே ஒரு சைடே பார்த்துக்கிட்டு இருக்காரு போல. இப்போ சேம் அப்படி கண்ணு மட்டும் உட்காந்துட்டே இருக்கு. வைஜெயந்தி ஐபிஎஸ். ஆமாம், தெலுங்கில் விஜயசாந்தி அங்கே லேடி சூப்பர் ஸ்டார். லேடி சூப்பர் ஸ்டார்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான் வைஜெயந்தி ஐபிஎஸ் நடித்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் அங்கே பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு ஈக்குவலான மார்க்கெட் வந்துச்சு. அங்கே சூப்பர் ஸ்டார்னால் ஒரு லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற அளவுக்கு இந்தியாவிலேயே ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னால் அது கரெக்டாக பட்டத்துக்கு பொருத்தமானவங்க விஜயசாந்தி மட்டும்தான். இப்போ இங்கே விஜயசாந்தி ஐபிஎஸ் இதில் வந்து நம்ம வைரல் ஸ்டார் வனிதா மேடம். எப்படி பட்டம் பிடிக்கிறாங்க மேடம்? பவர் ஸ்டாரு, வைரல் ஸ்டாரு. ஆனால் இவங்களுக்கு ஏற்ற ஒரு பட்டம் தான் அது. அவங்க எதை பேசினா இங்கே வைரல் தான். சிலருக்கு தான் கரெக்டாக அந்த பட்டம் அமையும். எப்படி லேடி சூப்பர் ஸ்டாருக்கு விஜயசாந்திக்கு அமைஞ்சதோ அது மாதிரி வைரல் ஸ்டாருங்க அவங்களுக்கு ஏற்ற பட்டம் தான். எனக்கு அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது போல்டாக பேசுகிறது தான். இந்த மறைச்சு அதெல்லாம் இல்லை, போல்டாக அடிச்சிருவாங்க. அது அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வைஜெயந்தி ஐபிஎஸ்க்கு அப்புறம் விஜயசாந்தி அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆகி ஒரு பெரிய மார்க்கெட் பிடிச்சாங்களோ அது மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் வனிதா மேடம் அந்த அளவுக்கு பெருசாக பேர் எடுக்கணும், பெரிய ஸ்டாராக உருவாகணும். ஆனால் அந்த போலீஸ் காஸ்டியூம் போட்டால் சிலருக்கு தான் அது அந்த கெத்து கரெக்டாக செட் ஆகும். இப்போ நடிகர்களில் பார்த்தா அது விஜயகாந்த் சாருக்கும் கரெக்டாக செட் ஆக முடியும். அது போட்டு காக்கி ட்ரெஸ் போட்டாலே தனி பவர் இருக்கும். அதே மாதிரி இப்போது இதில் பார்க்கும்போது வனிதா மேடத்துக்கு கரெக்டாக அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப் உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லுக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இறங்கும்போது அந்த லுக்கு நட எல்லாம் ஒரு ஒரு போல்டான போலீஸ் ஆஃபீஸருக்கான ஒரு சரியான தேர்வு தான் வனிதா மேடம். இந்த படத்தின் இயக்குனர் எல்லாமே புது ப்ரொடியூசர்ஸு, புது டைரக்டர் மனோஜ் கார்த்திக் காமராஜா. ஆமாம் ஆமாம், பேர் லென்த்தாக இருக்குது ரொம்ப. இந்த படம் வெற்றி அடைந்து
மனோஜ், கார்த்திக், காமராஜ் மிகப்பெரிய இயக்குனராக உருவாகணும். இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து இருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே இந்த ப்ரொடியூசர் பற்றிய ஆதங்கம் தான் நிறையா வெளிப்பட்டுச்சு. ஆமாம், நம்ம செல்வகுமாரன் வந்து சத்தியம் பண்ணிட்டார், கடைசியாக படம் எடுத்துகிட்டே இருப்பேன்ட்டு. ஆமாம், அது ஒன்று தெரிஞ்சு போச்சு, உங்களை எந்த டைரக்டரும் எந்த நடிகரும் உங்களை அடிக்க முடியாதுன்ட்டு. அது கான்ஃபிடன்ட் இருக்கணும். ஆமாம், ஆனால் சரியான நேரம் கொஞ்சம் இப்போ உருவாகியிருக்கு. விஜயமுரளி சார் சொன்னார், சில கார் பார்க்கிங், டிக்கெட் ரேட்டு. எனக்கு இன்றைக்கி வந்து நம்ம என்ன தான் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் கூட சின்ன படங்கள் கிடைக்கும்னு சொல்கிறோம். ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், சின்ன படங்களுக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றதில்ல. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மூவ் பண்ணணும். தவிர தேட்டர் கிடைக்கலன்னு எப்படி நம்ம தேட்டரே குறை சொல்ல முடியாது. இப்போ முந்தான ஒரு படம், சின்ன படம், வெறும் 12 பேர் வந்திருக்காங்க, காட்சியை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கடுத்து அந்த தேட்டர் எப்படி சின்ன படங்களுக்கு கொடுப்பாங்க? ஒரே ஒரு உண்மை அப்படின்னா, இன்றைக்கி சினிமாங்கிறது ஏழைக்கானது இல்லை. ஏழைகள் வந்து நினச்ச நேரத்தில் போய் படம் பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை. அதுதான் மேட்ரு. இப்போ ஒன்றும் கேண்டீன் முன்னால் ஏர்போர்ட்டில் தான் ஒரு டீ வந்து 80 ரூபா 100 ரூபான்னு விற்பாங்க, பாப்கார்ன் வந்து 150 ரூபா வைப்பாங்க ஏர்போர்ட்டில். அப்போ ஏர்போர்ட்டுங்கிறது வசதியானவங்க, ஃப்ளைட்டில் போகிறவங்க, அவங்களுக்கான இதை வச்சாங்க. இப்போ தேட்டரில் இதுக்கு அதே ரேட்டில் பாப்கார்ன் விலை, டீ விலை. தேட்டருக்கு போகிறோம்னா இப்போ பணக்கான கோடிசனாக போகிறான், உழைக்கிறதான் அதிகம் போகிறான். கோடிசனம் பூரா தேட்டரில் ஹோம் தேட்டர் படம் பார்க்குறான். இங்கே நம்ம விளை வைக்கும்போது சொல்கிறேன், எதுக்கு கூட்டம் வரணும், அதை கொஞ்சம் ஆராயணும். அது கொஞ்சம் ஆராய்ஞ்சு தான் இன்றைக்கி கார் பார்க்கிங்லாம். ஏன்னா கார் பார்க்கிங் ஒரு டிக்கெட்டு 180 ரூபா. ஒரு படத்துக்கு டிக்கெட் உள்ளது 120 ரூபானா, கார் பார்க்கிங் வந்து 200 கேட்குறான் ஃபார் அவருக்கு. அப்போ ஒரு படம் பார்க்குற மனுஷனுக்கு விட கார் பார்க்கிங்கில் காருக்கு ரேட்டு ஜாஸ்தி. அப்போ என்ன ஆகுது, வெளியே வரும்போது டக்குன்னு 240 பகிருங்குது. என்னடா டிக்கெட்டு 140 ரூபா, இது 240 ரூபா அப்படின்னா, இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அடுத்த தேட்டர் போகிறதுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிட்டோம். இதெல்லாம் நீங்கள் பேசிக்கிருக்காங்கன்னு தெரியுது. அதோட முக்கியமான விஷயம் இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். டிக்கெட் ரேட்டு, அப்புறம் ஏழைகளை பார்க்குறதுக்கான ஒரு தேட்டர் வசதிகள் எல்லாமே ப்ரொடியூசர் நினச்சா கொண்டு வர முடியும். ப்ரொடியூசருக்கு ஃபுல்லாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அந்த ஒற்றுமை தான் இன்றைக்கி உருவாகிருக்கு. அதுக்கு நல்லது நடக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஒரு பதிவு ஒன்று விரும்புகிறேன். ஒரு திரைப்படத்துக்கு நீங்கள் பட்ஜெட்டு, ஹீரோ, ஹீரோயின், டைரக்டரு எல்லாத்தையும் விட கதை தான் முக்கியம். ஒரு கதை நல்லா இருந்தால் தான் அது எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் படம் ஓடும். அது உண்மை இல்லையா? உண்மை. அப்போ கதை தான் இங்கே தயாரிப்பாளர், கதை தான் இங்கே ஹீரோ, கதை தான் இங்கே டைரக்டர், கதை தான் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நீங்கள் டிக்கெட்டு, கேண்டீனு, கார் பார்க்கிங் அதெல்லாம் விடுங்க, அதை சரி பண்ணிடலாம். இந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? கதை முடிவு பண்ணுறது யார்? நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஹீரோ கைக்குள்ளே போயிடுச்சு. அது உண்மை, ஒத்துக்கணும். நம்ம ஹீரோ கையில் போயிடுச்சு. ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு ஹீரோ கதை கேட்டவுடனே என்ன பண்ணுறாங்க, அடுத்து அந்த ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி, இந்த டேரக்ட் நான் கதை கேட்டிருக்கேன், கதை ஓகே, நாளைக்கு வரவழைச்சு நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிங்க அப்படிங்க, அட்வான்ஸ் கொடுத்துருங்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர் கதை கேட்குறாரா? கேள்வி. ப்ரொடியூசர் கதை கேட்டு அவருக்கு பிடிச்சிருந்தா தான் படம் பண்ணுறாரா? ஒன்றே ஒன்று, ஒரு 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 சாபக்கேடு, ஒரு பெரிய ஹீரோ கால்ஷீட் கொடுத்துட்டா அவர் ஒரு கதையை ஓகே பண்ணிட்டாருன்னா, அந்த கதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அந்த பிடிச்ச படம் மட்டும் ஆகணும். உண்மை என்னண்ணே? ஹீரோ கூட தீர்மானிக்கிறாங்க. ஆமாம், தீர்மானிச்சிட்டாங்க. அப்போ ஒரு அந்த தயாரிப்பில் கதையை கேட்டு வேறு கதையை கேட்டுக்கலாமன்னா அடுத்த பிடிச்சி கால்ஷீட் போயிடுது. ஓகே, அப்புறம் பண்ணிக்குவோம், வேறு கதை செலக்ட் பண்ணுவோம் அப்படி அந்த டைரக்டரை இன்னொரு பிடிச்சி அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது அண்ணே.
அப்போ இங்கே சினிமாவுக்கு கதை தான் முக்கியம். அந்த கதைக்கான யார் அதை டிசைட் பண்ணுறது? சார் பெரிய ஸ்டார் ஒரு ஒரு 30-40 படம் பண்ண ஒரு 30-40 படம் பண்ண ஒரு ஹீரோக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கதை நாலேஜ் வந்துடும். அப்போ கதையை டிசைட் பண்ணுற ஒரு அத்தாட்டே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அனுபவம் இருக்குல்ல, அனுபவம் தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஒரு 4 படம் பண்ண ஹீரோ 5வது படத்துக்கு அவர் கதை கேட்டு அவர் பிடிச்சி அனுப்புகிறார். என்னைக்கு இந்த சினிமா எப்போ நல்லா இருந்துச்சு? ஒரு தயாரிப்பாளர் ஒரு டைரக்டர் கதை கேட்டு அந்த கதை நல்லா இருக்குது, இந்த கதைக்கு யார் நடிச்சா நல்லா இருக்கும், இந்த கதைக்கு விஜய் நடிச்சா நல்லா இருக்குமா, அஜித் நடிச்சா நல்லா இருக்குமா, கார்த்திக் நடிச்சா நல்லா இருக்குமா, தனுஷ் நடிச்சா நல்லா இருக்குமா, அப்போ இந்த கதைக்கு தனுஷ் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த டைரக்டரை தனுஷ்ட அனுப்பி அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கதை சொல்லி அவருக்கு ஓகேன்னா அப்படி படம் எடுத்தாங்களே, அப்போ தாங்க சார் சினிமா ஆரோக்கியமாக இருந்துச்சு. ஒரு தயாரிப்பு கதை ஓகே பண்ணி இந்த கதைக்கு யார் ஹீரோ, அவருக்கு என்ன சம்பளம், அது வேறு விஷயம். அது அவர் அந்த மார்க்கெட்டுக்கு சம்பளம் வாங்குறாரு, அது அடுத்த விஷயம். கதை அஸ்திவாரம், இங்கே அஸ்திவாரம் ஆடி போச்சு. பிடிச்சிருக்கும் கதைக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆகி போச்சு. இப்போ நீங்கள் மற்றெல்லாம் பேசுகிறோம், நான் பேசுகிறது ஒரு அடித்தளமான மேட்ரு. இதான் முக்கியம். கதை இல்லாமல் நீங்கள் ஷூட்டிங் போக முடியாது, கதை முக்கியம். அப்போ அங்கேயும் கோட்டை விடுறீங்க ப்ரொடியூசர், அங்கே கோட்டை விடுறதுனால தான் ஒரு கதை வந்து என்ன தெரியாமல் போகும்போது தான் இது என்ன படிச்சு அடங்குது. 80 கோடி அப்படிங்கிறது ஷூட்டிங் செலவு 80னா அன்றைக்கி 150 கோடி இருக்குது. ஏன்னா நீங்கள் கதையை வந்து ஒரு உள்வாங்கி இவ்வளோ ஆகும் படிச்சுட்டு போடலை. அப்புறம் ஒரு டைரக்டர் கூப்பிட்டு முதல்ல என்ன படிச்சுட்டு ஆகும் பேசணும். இந்த விஷயங்களாம் இந்த மற்றது ஹீரோக்கள் சம்பளம் அது இது செலவுகள் அது அடுத்த விஷயம் சார், அதெல்லாம் சரி பண்ணிடலாம். கதையில் வந்து பண்ணணும். இன்னொரு விஷயம் எப்படின்னா, இப்போ சில ஹீரோக்கள் ஒன்று அவங்க நிறைய படம் பண்ணவங்க கதை கேட்குறாங்க, ஓகே. ஒரு 2ஆம் தரத்தில் உள்ள ஹீரோக்கள் கூட என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கதை கேட்குறதுக்குன்னு சில ஆள் வச்சுருக்காங்க சார். விஜயன் சார் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. என்ன பண்ணுறாங்க, அவங்க கதை கேட்க மாட்டாங்க. ஒரு டேரக்டர் வந்தால் நீங்கள் உங்களோட கதை சொல்லுங்கிறாங்க. அப்போ ஒரு ஹீரோவுக்காக இன்னொருத்தர் அந்த கதை ஞானம் உள்ளவர் யாரும் கதை கேட்குறாரு. அவர் ஓகேனதுக்கப்புறம் தான் ஹீரோ கேட்குறாரு. ஹீரோ கேட்டு அவருக்கு முடிச்சு போச்சுன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து எந்த பிடிச்சிருக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காங்களோ அங்கே ஃபோன் பண்ணி நம்ம கதை கேட்டுருக்கு கேளுங்கன்னு அனுப்புகிறாங்க. போய்கிட்டுருக்கு. நான் சொல்கிறேன், ஒரு ஹீரோ ஒரு 2 கோடி சம்பளம் வாங்குகிற ஹீரோ தனக்கு வர கதையை கேட்குறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காரு. 20 கோடி பட்ஜெட்டுக்கு 2 கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோ அந்த கதையை கேட்குறதுக்கு ஒரு ஆள் வச்சு கதை கேட்டு நல்லா இருந்தால் பண்ணிட்டாரு. 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா ப்ரொடியூசர், நீங்கள் ஏன் அதுக்கு ஆள் வைக்கக்கூடாது? இப்போ நமக்கு அது வேலை இருக்குது, நமக்கு அந்த கதை கணிக்கிற இது இல்லைன்னா ஓகே, வந்து ஹீரோ கதை ஓகே பண்ணிட்டாரு, அந்த கதையை கேளுங்கப்பா அப்படின்னு ஒரு 4 பேரை வச்சு நல்ல அணுகுல ஆளை வச்சு நீங்கள் கேளுங்க, ஒத்து வராதான்ட்டு. அப்போ 2 கோடி வாங்குற சம்பளம் வாங்குற ஹீரோ கதை கேட்குறாரு, 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரொடியூசர் வந்து காசு கொடுக்குற மட்டும்தான் இருக்குது, வேலையாக இருக்குது. நான் எது சொல்ல வரேன்னா, கதை தான் சார் முக்கியம். ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து உங்களுக்கு கதை பிடிச்சி கேட்டு கதை பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பிடிக்காமல் பண்ணிங்கன்னா லாஸ் தான் வரும். அப்புறம் எந்த பெரிய எவ்வளோ பெரிய ஹீரோ நடித்தாலும் சரி, அது கதை சரியில்லைன்னா லாஸ் தான் வரும். சும்மா கொஞ்சம் நெஞ்சமாக 200 கோடி பட்ஜெட்னா 30-35 கோடி லாஸ் வருது, 40 கோடி லாஸ் வருது. எங்கே ஹீரோ கால்ஷீட் கொடுத்தாரு ஓகே, அவர் நான் சார் இப்போ சொல்கிறேன், ஹீரோக்கள் சம்பளங்கிறது 2வது விஷயம் தான். கதை ஹீரோ கதை ஓகே பண்ணாலும் அந்த கதை உங்களுக்கும் ஓகே இருக்கணும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த இது கதையை டிசைட் பண்ணுற இது இல்லையா, அதுக்கு அந்த சினிமா எத்தனை பேர் இருக்காங்க, கதை அறிவு உள்ளவங்க, அந்த அனுபவம் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க கூட வச்சுட்டு 20 கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 20,000 கொடுத்தா கதை அப்போ உட்காந்து கெடுத்தானே. 20 கோடி பண்ணுறோம், ஒரு 20,000 கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு பைசா கொடுத்து நீங்கள் கதையை கேளுங்கன்னா அவன் வேறு 6 பேரை பிரித்து எடுத்துடும். அந்த ஆள் எத்தனை பேர் இருக்காங்க இங்கே, கதை திரைக்கதை வசனத்தெல்லாம் மூலிகை முத்து எடுத்தாலும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து சவுந்தர் வந்திருக்காரு, விஜய் சார் வந்திருக்காரு, அவர் செல்வகுமார் வந்திருக்காரு. நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய விஷயம் பேசியிருப்பீங்க சார், இப்போ நிறைய விஷயம் பேசி கார் பார்க்கிங் எல்லாம் பேசுனீங்க. இதுதான் சார் முக்கியம்.
ஒரு கதையை ஒரு தயாரிப்பாளர் முடிவு வரணும் சார். அப்போ தான் சினிமா கரெக்டாக வரும். இல்லைன்னா அவங்க இங்கே இப்போ இழுத்துட்டு போய் ஒரு தரம் வேணும்ல. நீ கலெக்ஷன் வருது, வசூல் வருது, ஒரு படத்துக்கு தரம் வேணும்ல. நாளைக்கு இதை முடிவு பண்ணால் தான் சரியாக வரும். சவுத் ஸ்டாராக இருக்கட்டும், ஏவிஎம்மாக இருக்கட்டும், எத்தனை பேனர்கள் இவங்க கதை கேட்டு தான் ஹீரோட்ட அனுப்புவாங்க. இப்போ ஹீரோ கதை கேட்டு பிடிச்சிட்டு அனுப்பும்போது உல்ட்டாகி போச்சு. அப்போ என்ன, ஒரு 8 ஹீரோக்கான கதை ஞானம் இருக்குல்ல, அந்த ஞானத்துக்கான படங்களும் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஹீரோவுக்கு அவருக்கான கதை ஞானம் இருக்கும். அப்போ அதே பேட்டர்ன்லேயே தான் அவங்க கதையை ஓகே பண்ணுவார். ப்ரொடியூசர் ஓகே பண்ணும்போது தான் விதவிதமான கதை வரும். ரஜினிக்கு வந்து ஒரு பக்கம் முரட்டுக்காலை, அப்புறம் ஒரு பக்கம் ஒரு எங்கேயோ கேட்ட குரல், ஒரு புது கவிதை, எத்தனை வெரைட்டியான படங்கள் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? அப்போ ப்ரொடியூசர் கதையை டிஸ்டர்ப் பண்ணாங்க. கதையை டிஸ்டர்ப் பண்ணி ரஜினி நடிச்சா நல்லாயிருக்கும், அப்போ இது முன்னாடி கமர்ஷியல் பண்ணியிருக்காரு, இப்போ ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு நல்லவனுக்கு நல்லவன், அதுக்கப்புறம் பாயும்புலி, மாறி மாறி கமல்ஹாசனுக்கு ஒரு சவளகல வல்லவன், அப்புறம் 3ஆம் படம் வரும், வால்யூம் மயம் வரும். வெரைட்டியாக வந்து அப்போ இப்போ இன்னைக்கு ஒரு ஹீரோக்கு அந்த மாதிரி வெரைட்டியாக கதை வருதா? ஏன் வரலைன்னா அந்த ஹீரோ நாலேஜுக்கு அவங்க கதை அறிவுக்கு தான் கதை கேட்குறாங்க. அப்போ ஒரே மாதிரி தான் கதை அமையும். ஒரு தயாரிப்பில் கேட்டால் தான் ஒரு நான் சொல்கிறேன், அந்த தயாரிப்பில் ஹீரோவுக்கே சொல்கிறேன், ஹீரோவுக்கே நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க நன்மைக்கு என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கதை கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை வெரைட்டியாக வெவ்வேறு சேனலில் வரும். நீங்கள் கதை கட்டினீங்கன்னா அது ஒரே சேனல் தான் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஆபத்து இதுதான் சார். இன்றைக்கி சரியான கதை வர்றதில்ல. ஒரு படம் பூரா ஒரு வன்முறை ஜாஸ்தியாக போச்சு. கஞ்சா விற்கிறது, போதைப் பொருள் கடத்துறது. ஏன்னா கதை தயாரிப்புள்ள சைடில் இல்லை, கதையை முடிவு பண்ணுறது அவங்க சைடில் இல்லை. இதனால ஃபஸ்ட்டு அஸ்திவாரம் கதையை டிசைட் பண்ணுற உரிமையை ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் வந்து கொண்டு வரணும். சிறிய படங்கள் நிறைய படம் நிறைய வருது, நல்ல படங்கள்லாம். ஏன்னா அங்கே தயாரிப்பாளர் கதை முடிவு பண்ணுறாங்க. சின்ன சின்ன படங்கள்லாம் விவரிச்சாலும் எத்தனை ஒன்று கிட்ட இருக்குது நல்ல படங்கள். பார்க்கிங்னு படம் வந்துச்சு, சித்தான்னு படம் வருது, கொண்டாடுறாங்களா சின்ன படங்களில். ஏன் கொண்டாடுறாங்கன்னா அதெல்லாம் தயாரிப்பாளர்கள் கேட்டு ஓகே செஞ்ச கதை. அதனால் சிறிய படங்கள்லாம் வெவ்வேறு சேனலில் வருது. பெரிய ஆர்டிஸ்ட் படம் ஒரே மாதிரி வர காரணம் ஹீரோக்களை கதை முடிவு பண்ணுறாங்க. இது கொஞ்சம் மாறினா மற்ற செலவுகளும் அப்புறம் இதுதான் நான் நினைக்கிறது. ரொம்ப ஆதங்கமும் தான். இதையும் கொஞ்சம் தேவைப்பசங்க நடைமுறைப்படுத்தணும். நம்ம மற்ற முக்கியமாக இந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் தயவு செய்து நடத்திடாதீங்க, அதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்துடாதீங்க. எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம். வைஜெயந்தி ஐபிஎஸ் இதுவும் சிறிய பட்ஜெட் படம் தான். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தெரியுது, ஒரு பாலியலுக்கு எதிரான ஒரு கதைன்னு தெரியுது. இந்த சூழ்நிலை இந்த மாதிரி கதைகள் நிறையா வரணும், மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கணும். இந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தயாரிப்பாளர், டைரக்டரு, நடிகர் எல்லாருக்குமே நல்ல பேர் வரணும். இதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற நண்பர் வினோத்குமார் அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு லாபகரமாக இந்த படைப்பு அமையணும். வினோத்குமார் ஒரு இயக்குனர் தான், விரைவில் அவர் ஒரு படத்தை இயக்கி வெளியிடணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இல்லை சரி, அது ஒரு விஷயத்தை உடச்சிட்டோம்னா அதை தெளிவுபடுத்திடணும். விஜய் சொன்னது நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, நான் அதை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன். ஏன் இயக்குனர் வந்து பிடிச்சிட மதிக்கலைன்னா நீங்கள் அவர்கிட்ட கதை கேட்கல சார். நீங்கள் அவர்கிட்ட கதை கேட்டு நீங்கள் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோட்ட அனுப்பியிருந்தா அவர் உங்களை மதிப்பாங்க. ஒரு ஹீரோட்ட போய் ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, அது சம்பளம் 1 கோடி வாங்கியிருக்காரு, அந்த படம் கொஞ்சம் சுமாராக வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த டைரக்டர் போய் ஒரு ஹீரோட்ட காசு சொல்கிறாரு, பெரிய ஹீரோட்ட கதை ஓகே ஆயிடுச்சு. உடனே அந்த ஹீரோ ஃபோன் பண்ணி நாளைக்கு டேரக்டர் வருவார், அட்வான்ஸ் கொடுத்துருங்கிறப்பல. இப்போ அட்வான்ஸ் சம்பளம் பேசுகிறாங்க. 1 கோடி வாங்கின அந்த டைரக்டரு 15 கோடி கேட்குறாரு. ஏன்? ஹீரோ கதை ஓகே பண்ணிட்டார். ஒரு பெரிய ஹீரோ கதையை ஓகே பண்ண ஒரே காரணத்துக்காக ஒரு 15 கோடி கேட்டாருன்னா எப்படி? நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிறீங்க? ஃபஸ்ட்டு 1 கோடி வாங்கியிருக்கியா? இப்போ பெரிய ஹீரோ படம் 4 கோடி வாங்கிக்கோ, 5 கோடி வாங்கிக்கோ, அதான். அப்போ என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவுக்கு பயப்படுறோம்ல. எங்கே வர நம்ம வந்து கேட்க சம்பளம் கொடுத்து இவர் அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஹீரோ கோச்சுக்குவாரோ, கால்ஸ் கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு அந்த பயம் வருது பாருங்க. அங்கே தான் சார் டேரக்டருக்கு உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. டேரக்டர் மட்டும் நான் போய் சொல்கிறேன், ஒரு ஸ்பாட்டுக்கு ப்ரொடியூசர் போனால் அங்கே உள்ள சில ஆளுக்கு இவர் இங்கே வராரு, யார்? அத்தனை பேருக்கு சோறு போடுறான் இருந்தாலும், அத்தனை பேர் அன்றைக்கி பேட்டை வாங்குறது அவர் காசுங்க.
அத்தனை பேருக்கும் அதை பிடிச்சி சம்பளம் கொடுக்குறாங்க. அவர் ஸ்பாட்டுக்கு போனால் இவரே இங்கே வராருங்கிறாங்க. நடக்கலையா? நான் டேரக்டர் தான், இதை நான் நியாயத்தை பேசுவேன். அப்போ எவ்வளோ ஒரு அவமானம்! ஏன் நடந்துச்சு? ஒரு ப்ரொடியூசர் யாருமே மதிக்கிறதில்ல. ஏன் ஹீரோக்களும் மதிக்கிறதில்ல, டைரக்டரும் மதிக்கிறதில்ல, டெக்னீஷியனும் மதிக்கிறதில்ல. அப்போ அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம மரியாதை நாமளே இழந்துக்குங்கிறத உண்மையை தவிர அவன் மதிக்கலைங்கிறது உண்மை இல்லை. அதான் பேசுங்க. மரியாதை நீங்கள் கேட்டு வாங்குறது இல்லை. நீங்கள் அந்த ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, கரெக்டாக எல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்க. முதல்ல ஒரே என்னுடைய நோக்கம் தான், ஹீரோவே கதை கேட்டு உங்களை அனுப்பட்டும். அந்த கதை நீங்கள் கேட்டு உங்களுக்கு பிடிச்ச பண்ணுங்கள் சார். அவ்வளோதான் சார்.